வீட்டில் இருந்தபடியே பிஸ்னஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? அதுக்கு ஹோம் பேக்கிங் சூட் ஆகுமா இல்லையான்னு டவுட்டில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு ஹோம் பேக்கிங்கை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கூட நாலேஜ் தேவைப்படுதுன்னா கூட கண்டிப்பாக இந்த சேனலில் உங்களுக்கான ரெசிபிஸ் எல்லாமே வந்துடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஹோம் பேக்கர். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம தியரி, டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் என்னென்ன தேவைப்படுங்கிறது A to Z நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேக்கிங்னா என்ன அப்படிங்கிறது. பேக்கிங்னா வேறு எதுவுமே கிடையாது. ஒரு கேக்கை வந்துட்டு ட்ரை ஹீட்டில் குக் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஹோம் பேக்கிங் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது. எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படி கிடையாதுங்க. நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்றே பேஷனாக இருக்கணும், இல்லைனா ஹாபியாக இருக்கணும். பேஷனையும் ஹாபியை நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம், அண்டு ப்ராஃபிட்டாக கூட அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக நம்ம ஹோம் பேக்கிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கஸ்டமர் நம்ம கேக் எதுக்காக அவங்க வாங்கணும், எந்த பர்பஸுக்காக அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டினால இருக்கலாம், ஹைஜீனாக இருக்கலாம், கஸ்டமைசேஷனாக இருக்கலாம். ஸோ இதுமாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஹோம் பேக்கிங் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ ஹோம் பேக்கிங்னால் ரொம்ப நீட்டாக, குவாலிட்டியாக அண்ட் ஹைஜீனாக நம்ம பண்ணி கொடுக்குறது தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது என்னென்ன ப்ராசஸில் போயிட்டுருக்குது. நம்ம கேக் பேக்கிங் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னென்ன ப்ராசஸில் இது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு ரெசிபி இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 1 kg கேக் இருக்கா, அது எப்படிங்கிறது லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஹோம் பேக்கர் அப்படின்னு நம்மளே சொல்லணும். 4 பேர்கிட்ட நம்ம சொல்லணும், நான் ஹோம் பேக்கர் அப்படிங்கிறத நம்மளே சொல்லணும். சொன்னால் தானே தெரியும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு சேல் பண்ணணும். அண்ட் ப்ரொமோஷன்ஸ் நம்ம எந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் மாஸ்டர் பேக்கர் ஆகிறது. மாஸ்டர் பேக்கர் அப்படிங்கிறப்போ நம்ம ரெசிபிஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். வந்துட்டு நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாட்டு ஒரு பர்ஃபெக்ட் கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீட் அண்ட் ஆர் வாட்ச். நம்ம வந்துட்டு ஒரு ரெசிபியை ரீட் பண்ணியோ இல்லைன்னா ஒரு வீடியோவை பார்த்தோ தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அண்டு நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணியிருக்கணும். அண்டு மாஸ்டர் இன்க்ரீடியண்ட் நம்ம வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் பேக்கிங்கில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்டு ஃபில்லிங்ஸ், ஃப்ளேவர்ஸு கேக்கில் என்னென்ன ஃபில்லிங்ஸ் கொடுத்து அந்த கேக்கை வேரியேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் டெக்கரேஷன்ஸ் ஃபைனலாக எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் கடைசியாட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேக்கேஜிங். ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம வந்துட்டு கேக்கை கொண்டு கொடுக்குறோன்னா எந்த மாதிரி பேக்கேஜிங் இருக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரீட் ஆர் வாட்ச் இது அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம வந்து ஒரு ரெசிபி இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ரெசிபி என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோ இல்லை ரீட் பண்ணியோ தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா ரெசிபீஸுமே ஈஸியாக அண்டு கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கேதர் யுவர் எக்யூப்மெண்ட்ஸ் அதான் செகண்ட் ஸ்டெப். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த மாதிரி ரெசிபி பண்ண போகிறோமோ அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா டூல்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு டூல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது கரெக்டான டூல்ஸாக தான் இருக்கணும். அந்த டூல்ஸை கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம வாங்கணும். அண்ட் வந்து தேவையான பொருளை மட்டும்தான் வாங்கணும். அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதனால தேவையான பொருளை மட்டும் பார்த்து வாங்குங்க. தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸை வந்துட்டு டம்ப் பண்ணி வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா வெயிட் பார்க்குறதுக்கு கேக்குக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர். ஸோ இந்த மாதிரி வெயிட் மிஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 350 to 550 650க்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் வந்து மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். 240 ml 250 ml 200 ml இந்த மாதிரி வேரியேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நம்ம பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் பவுல்ஸ் அண்ட் ஸ்பேச்சுலாஸ். சில்வர் பவுல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நீங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக் கூட அவைலபிளாக இருக்கிறதுனால வாங்கிக்கோங்க. அண்டு சிலிக்கான் ஸ்பேச்சுலா தான் ரொம்ப பெஸ்ட்டு. உடன் ஸ்பேச்சுலா வாங்கிடாதீங்க. சிலிக்கான் ஸ்பேச்சுலா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேக்கிங் டின்ஸு நீங்கள் வந்துட்டு 1/2 kg அண்ட் 1 kg டின்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கொயர் டின் வந்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் லாஸ்ட் இமேஜில் காட்டியிருக்க மாதிரி அந்த கர்வ் ஆகிருக்க மாதிரி வாங்கிடாதீங்க. ஸோ ரவுண்டு டின்னுக்கும் ஸ்கொயர் டின்னுக்கும் நீங்கள் 1/2 kg அண்ட் 1 kg அதாவது 6 inch அண்ட் 8 inch வாங்கி வச்சுருந்தீங்கன்னா பேசிக்காக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக்கிங் பேப்பர் ஆர் பட்டர் பேப்பர் அண்ட் பார்ச்மெண்ட் பேப்பர். பார்ச்மெண்ட் பேப்பருக்கும் பட்டர் பேப்பருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி தனியான ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணேன். ஸோ இந்த பேப்பர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு பேக் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆயில் ப்ரஷ்மே நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா டின்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆயில் ப்ரஷ் பண்ணி தான் நம்ம வந்து பேட்டரை போர் பண்ணுவோம். அதுக்காக எக்யூப்மெண்ட்ஸுக்கு அப்புறமாட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வெட் இன்க்ரீடியன்ட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்னு 2 டைப்பில் நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எக்ஸு, சுகர், ஆயில், மில்க், கர்ட், வெனிலா எசன்ஸ். இதில் கர்டு வந்துட்டு நம்ம வந்து எக்லெஸ் கேக்குக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் வினிகர் கூட ஆட் ஆகும். நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணி எக்லெஸ் கேக் பண்ணுறோம் அப்படின்னா, ரெட் வெல்வெட் கேக்குக்கு எல்லாம் நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ணுவோம். எக்ஸு, சுகர், ஆயில், வெனிலா எசன்ஸ், மில்க்கு வந்துட்டு காமனாக எல்லா கேக்ஸுக்குமே யூஸ் பண்ணுவோம். சில ரெசிபீஸில் மில்க் வந்து யூஸ் பண்ணாமலும் இருப்போம். ஸோ இவ்வளோ தான் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். வெட் இன்க்ரீடியன்ஸுக்கு அப்புறமாட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். அதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆர் கேக் ஃப்ளார். நம்ம வந்து மைதா தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. அதுக்கு நம்ம இடத்துல ஆல் பர்பஸ் ஃப்ளார்னோ இல்லை கேக் ஃப்ளாரோ நமக்கு கிடைக்காது. ஸோ லோக்கலாக நமக்கு கிடைக்கிறது மைதா தான். அண்ட் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொக்கோ பவுடர் வந்துட்டு நம்ம வந்து சாக்லேட் கேக் பண்ணுறோன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். பேக்கிங் சோடா வந்துட்டு சில ரெசிபீஸு கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். சில ரெசிபீஸுக்கு யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். பேக்கிங் பவுடர் அண்ட் ஆல் பர்பஸ் ஃப்ளார் கம்பல்சரி எல்லா ரெசிபிக்குமே யூஸ் பண்ண போகிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாட்டு தேவைப்படுகிறது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே பீட் பண்ணக்கூடிய பீட்டர் தான். நீங்கள் வந்துட்டு எக்லெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் விஸ்கே போதும். அதே இது எக் பேஸ்டு கேக் பண்ணுறீங்க அப்படின்னா, எக் பேஸ்டு கேக் அப்படிங்கிறப்போ எக்கை வந்துட்டு சுகரோடு நல்லா பீட் பண்ணி ஃப்ளஃபியாக கொண்டு வரணும். ஃபோம் மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அந்த ரெசிபி வந்து நீங்கள் அதை கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வந்துட்டு ஒரு 300 வாட்ஸ் உள்ள மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கினப்போ எனக்கு தெரியாது. ஸோ அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிறது மாதிரி பார்த்து வாங்கினேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்காக பண்ணதுக்காக. ஸோ பிஸ்னஸாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் 2500 ருபீஸ்க்கான பெரிய பீட்டராக வாங்குறீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த மிஸ்டேக் பண்ணேன். நீங்கள் அதை பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு நீங்கள் பெருசாக ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்னிக் ஆஃப் பேக்கிங்கில் உள்ள டெக்னிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது டின் சைஸு. எந்த கேக்குக்கு 1/2 kgக்குனா என்ன சைஸ் டின் யூஸ் பண்ணணும், 1 kgக்குனா என்ன சைஸ் டின் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 1/2 kgக்கு அப்படிங்கிறப்போ 6 inch யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. நீங்கள் அதே டாலாக பண்ண போகிறீங்கன்னா 5 inch யூஸ் பண்ணிக்கலாம். 1 kg அப்படிங்கிறப்போ 8 inch தான் கரெக்டாக இருக்கும். டால் கேக் அப்படிங்கிறப்போ 7 inch யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சார்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அண்டு கேக் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓடிஜி. இப்போ ஓடிஜி இல்லாதவங்க நீங்கள் வந்து குக்கரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரை வந்துட்டு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணலாம் ஓடிஜி ஆட்டு கூட. அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஓடிஜி வந்துட்டு 60 லிட்டர் ஓடிஜி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேக்கிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் டெக்கோவர்னு ஒரு ஐட்டம் இருக்குது. அது வந்துட்டு கமர்ஷியல் பர்பஸுக்கு, அதாவது நீங்கள் பெருசாக நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பேக்கரி மாதிரி போடுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு டெக்கோவன் மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ கேக் பேக் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமாட்டு அதை கூல் டவுன் எல்லாம் பண்ண வச்சுட்டு அப்புறமா அதை வந்து லேயரிங் பண்ணுவீங்க. லேயரிங் பண்ணி தான் நம்ம ஃப்ராஸ்டிங் எல்லாம் பண்ண போகிறது. ஸோ லேயரிங் பண்ணதுக்கு நமக்கு செரட்டன் நைஃப்னு ஒரு நைஃப் தேவைப்படும். அது வந்து அரும்பு மாதிரி முள்ளாக இருக்கும். அந்த நைஃப் வச்சு கட் பண்ணால் தான் கரெக்டாக அந்த ஸ்பஞ்ச் வந்து லேயராட்டு கட் ஆகி நமக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஃபில்லிங்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு கேக் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பஞ்ச் ரெடி ஆனதுக்கப்புறமா க்ரீம் தான் அதுக்கு மேஜராக தேவைப்படும். அண்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது ட்ரொப்பலைட். அது ட்ரொப்பலைட் கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் ஃபியானோக்கு போவேன். அதுவும் ட்ரொப்பலைட்டில் எக்கோ ட்ராப் தான் எனக்கு பிடிச்சது. அண்டு ஃப்ரூட் க்ரஷ் வந்து இந்த மலாஸ் அப்படிங்கிற பிராண்டில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறது. அண்டு பேலட் நைஃப் நமக்கு தேவைப்படும் க்ரீம் வந்து லெவல் பண்ணுறதுக்கெல்லாம். அண்டு டர்ன் டேபிள் நமக்கு பர்ஃபெக்டாகிட்டு கேக்கை வந்து ரொட்டேட் பண்ணி க்ரீம் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டர்ன் டேபிள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகிட்டு கேக் போர்டு நமக்கு தேவை. பேஸில் நம்ம கேக் போர்டு வச்சு தான் நம்ம வந்துட்டு கேக் வந்துட்டு ஐசிங் பண்ணுறது. ஐசிங் அண்ட் டெக்கரேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த இமேஜில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் வரும். 1 2 3 4 இந்த 4 இமேஜில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி தான் வரும்.
அண்ட் ஃபைனல் டெக்கரேஷனுக்கு நமக்கு நாசில் அண்ட் பைப்பிங் பேக் தேவைப்படும். நாசில் வந்து பல வெரைட்டியில் இருக்குது. நாசில்ஸ் வந்துட்டு ரஷ்யன் நாசில்ஸ்னெல்லாம் நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் ஷேப்லலாம் கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக ரோசட்டா நாசில் நீங்கள் வாங்கியிருந்தாலே போதும். அதிலேயே வெரைட்டியான டிசைன்ஸ் நிறைய பண்ணலாம். அண்டு பைப்பிங் பேக் வந்துட்டு உங்களுக்கு ரீயூசபிள் பைப்பிங் பேக் இருக்குது. அண்டு ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ பைப்பிங் பேக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக்கேஜிங். ஸோ ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்துட்டு கேக்கை டெலிவர் பண்ணுற போது ப்ளைனாக ஒரு கேக்கை வந்து கொடுக்க மாட்டோம். கேக் பாக்ஸில் தான் வச்சு கொடுப்போம். ஸோ ஒரு கேக் பாக்ஸ் நமக்கு அது கண்டிப்பாக தேவை. அண்டு நைஃப் கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். அண்டு வந்துட்டு கேண்டில் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், கொடுக்காட்டாலும் பிரச்சனை கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா OTG 7,000 to 10,000 ருபீஸில் நல்லதாக கிடைக்குது. எலக்ட்ரிக் பீட் வந்து 2,000 ருபீஸ்லேருந்து 2,500 வரைக்கும் நல்லதாட்டே கிடைக்குது. அண்ட் வெயிங் ஸ்கேல் வந்துட்டு 400 ரேஞ்சில் நல்லதாகவே கிடைக்குது. அண்ட் டின்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் 1,500 to 2,000லேயே நம்ம வந்துட்டு அதை வாங்கிடலாம். அண்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு 500 ருபீஸ்லாம் நமக்கு அது இனிஷியலாக ஸ்டாப் ஆகிடும். 500க்கு மேலே போகாது. அண்ட் டோட்டல் ரேஞ்ச் வந்துட்டு நம்ம ஒரு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா டோட்டலாக ஒரு 12,000 to 16,000க்குள்ளே இருந்தால் போதும். அதுக்கு மேலே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஒரு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே முடியும். 1 kg கேக் இப்போ வந்துட்டு 850 ருபீஸ் ஆகுது அப்படின்னா ப்ராடக்ட் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, அடிஷ்னல் சார்ஜ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணுவோம், பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவோம். அண்ட் எலக்ட்ரிக் பீட்டருக்கு OTGக்கெல்லாம் கரண்ட் யூஸ் பண்ணுவோம். கேஸ் ஸ்டவ் சம்டைம்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக எல்லாம் ஒரு சார்ஜு. ஸோ அது 200 + 150 + 100 ருபீஸ் நான் போட்டிருக்கேன். இது ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்ச் தான். ஸோ 450 ருபீஸ் நமக்கு அது டோட்டலாக ஆகுது அப்படின்னா அதில் வந்துட்டு 850 ருபீஸ் நமக்கு வந்து 1 kg 850னா அதை நம்ம மைனஸ் பண்ணும்போது 400 ருபீஸ் நமக்கு ஒரு 1 kg கேக்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு 400 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. ஒரு நாள் 1 kg நம்ம கேக் பண்ணுறோன்னா 400 ருபீஸ் நம்ம கையில் கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கேக் பொறுத்தும் ஒவ்வொரு ஃப்ளேவர் பொறுத்தும் இந்த ப்ராஃபிட் ரேஞ்ச் அப்படிங்கிறது மாறிட்டே தான் இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாட்டு ப்ரொமோஷன் அண்டு மார்க்கெட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். இல்லைனா கிஃப்ட்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கேஜி கேக் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம 1 kg கேக்கு கூட ஏதாவது அடிஷ்னலாட்டு நம்ம கொடுக்கலாம். அண்டு ஆஃபர்ஸ் கூட கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு நமக்கு நஷ்டம் வராத அளவுக்கு நம்ம ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறப்போ சோஷியல் மீடியாவாலே நம்ம நல்லா மார்க்கெட்டிங் பண்ணலாம். யூடியூபாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை தாண்டி நம்ம கொடுக்கணும், கேக் கொடுக்கணுன்னா ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதான் சோஷியல் மீடியா வழியாட்டும் இப்போ ஈஸியாகவே நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்டை பற்றி நம்ம வந்துட்டு பேசினா போதும். அண்ட் இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாட்டு குவாலிட்டி அண்டு கன்சிஸ்டன்சி அண்ட் ட்ரஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.